Hello everyone, welcome back to our channel என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு வெளியில கிளைமேட் காமிச்சிருக்கேன் பாருங்க. செம்ம சில்லான ஒரு கிளைமேட். அது இல்லாம வீட்டில் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கோல்டா இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் தான் நான் இன்னைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிஷ் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி என்னதான் டிஷ் நான் செய்திருக்கேன் அப்படின்றத வீடியோவில் போய் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நண்டு குழம்பு ஆர் நண்டு கிரேவின்னு கூட சொல்லலாம். சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு. இதனோட ப்ரிப்பரேஷன் மெத்தடை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த நண்டு கிரேவி நான் எப்படி செய்தேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நண்டு கிரேவி செய்யறதுக்கு அடுப்புல பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல ஆயில் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்டு வந்து ரொம்ப ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து டாலரேட் பண்றதுக்காக நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பெப்பர், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் வந்து பெப்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 3 திங்ஸையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் சைஸ்க்கு எடுத்து ஒரு ரஃபாக சாப் பண்ணி இந்த ஆயிலோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதை அரைக்க தான் போகிறோம், பேஸ்ட்டாக வந்து அரைக்க தான் போகிறோம். அதுக்காக தான் நான் ரஃப் சாப் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது ஆறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பேஸ்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் அதே பாத்திரத்தில் என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஆயில் கொஞ்சம் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுல ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சதும் இந்த 4 பொருளையும் இதில் ஆட் பண்ணிட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஃபைன் சாப் பண்ண ஒரு 3 ஆனியன், அதாவது பெரிய ஆனியனே வந்து மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு 3 ஆனியன் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆயிலில் போட்டு வதக்கியாச்சு. அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இந்த ஆனியன் வதங்கிடுச்சு இல்லையா அதோட ஆட் பண்ணிட்டேன். லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா நம்மளோட டொமேட்டோ வந்து சீக்கிரமாக வந்து அந்த நல்லா குழப்பாக ஆகிடும். உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கின அந்த ஆனியன், மிளகு எல்லாத்தையும் வந்து நான் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதில் ஆக்சுவலாக வந்து பச்சை வாசனை வரத்துக்கு சான்ஸ் இல்லை, பிகாஸ் நம்ம அதை வந்து நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி ரெண்டையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கிரேவி எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நண்டையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிரேவி எல்லாமே வந்து நண்டில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா நம்ம கொஞ்சம் அப்படி பெரட்டி விட்டுக்கலாம் கரண்டிலேயே. இப்போ நான் நல்லா பெரட்டி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எல்லாம் ஒட்டின்னு இருந்தது. ஸோ அதுக்கு வந்து அலசி அந்த தண்ணி ஊற்றியாச்சு. தென் வந்து எனக்கு கொஞ்சம் குழம்பா வேணும் அப்படின்றனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணி நம்ம தூவிக்கலாம். இது வந்து இன்னும் நீங்கள் நல்லா ட்ரை ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டவ்வில் வைக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கோல்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி யாராவது ஃபீடிங் மதர் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய வந்து பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. Thank you for watching my dear viewers. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா.